அதாவது நீங்கள் அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இந்த கட்சிகளுக்கெல்லாம் மாற்று, ஒரு புதிய ஆட்சி, அதுக்கான கொள்கை பிரகடனம், வழிகாட்டி தலைவர்கள் இவ்வளோலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 10 மாதம் கழிச்சு இப்போ தான் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, விஜய் தலைமையில் தான் வந்துட்டு தாவேக்கானுடைய முதல் வேட்பாளர் நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதை சொல்லியே இருக்க வேணாம் நீங்கள். ஓகே. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி. ம். யாரையும் முதல்வராக ஏற்றுக்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியை முன்னிலைப்படுத்துறாங்க. விஜய் மறுபடியும் முன்னிலைப்படுத்துறாங்க. விஜய் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆப்வியஸ்னுவாங்களே, அந்த மாதிரி தெரிஞ்சது தான் அது. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்க சொல்லக்கூடியதுல முதல்ல ஒரு தலைவருக்கு தேவையானது, இதை விஜய்க்காகவே நான் சொல்றேன், அப்படி கட்டுற ஒரு நேர்மை வேணும். இப்ப எதெல்லாம் விஜயகாந்த் பேசினாரோ அதுல யாருமே சந்தேகத்தை எழுப்பவே இல்லை. மாறுபட்ட கருத்து சொன்னாங்க, அது வேற விஷயம். சந்தேகத்தை எழுப்பவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க, இப்போ கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க பாஜகவை, அரசியல் எதிரி திமுக. ஆனா அதுக்கு மாற்றா நீங்க யாரை சூஸ் பண்றீங்க? அதிமுக. எப்படியா சரியாகும்?